எல்லாருக்கும் ஹை, நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பீட்டர் லிஞ்ச் எழுதின ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ஃபேமஸான புக்கோட கம்ப்ளீட் சமரியா தமிழ்ல நம்ம ரொம்ப டீடைல்டா இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 10 பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 9 சாப்டர்ஸ்க்கான வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்கை படிச்சதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் மெயினா இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களும் இந்த புக்கை வாங்கி படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான். சாப்டர் 10 இந்த சாப்டரோட நேம படிக்கும் போதே இந்த சாப்டர்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஏர்னிங்ஸ் பத்தி தான் டீடைல்டா இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு இன்வெஸ்டருமே ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அடிப்படையில 2 கேள்வியை கேட்பாங்க. நம்பர் 1, என்ன காரணத்தினால இந்த கம்பெனியோட மதிப்பு எதிர்காலத்துல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. 2வது, அந்த மதிப்புக்காக இன்னைக்கு நான் கொடுக்கிற வேலை கரெக்ட் தானா அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம என்ன மாதிரியான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாலுமே இந்த கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு சாப்டர்ஸ்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆக்சுவலா எப்படி அவர் வந்து கேட்டகரைஸ் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அதுல ஃபாஸ்ட் க்ரோவரா இருக்கட்டும், இல்ல ஸ்டால்வார்ட் கேட்டகரியா இருக்கட்டும், இல்ல சைக்கிளிக்கல் ஸ்டாக்கா இருந்தாலுமே இந்த 2 அடிப்படை கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒரு கம்பெனியோட லாங் டர்ம் வேல்யூ அப்படிங்கறத முக்கியமா தீர்மானிக்கிற 2 ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஏர்னிங்ஸ், இன்னொன்னு அந்த கம்பெனியோட அசெட், அதாவது சொத்து அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதுல அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் அவங்கவுங்க இருக்கிற லெவலுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. சோ இந்த 2 ஃபேக்டர்ல கூட ரொம்ப 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 முக்கியமா இருக்கிற ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் தான். எந்த ஒரு கம்பெனியால கன்சிஸ்டன்டா அவங்களோட ப்ராஃபிட்டை க்ரோ பண்ண முடியுதோ அதே மாதிரியான growth அப்படிங்கறது அவங்களோட ஸ்டாக் பிரைஸ்லயும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க. இப்ப கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம பாக்குறோம். அது ஒரு கிராஃபா வந்து இந்த ஒரு லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். ரைட் சைடு அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸை வச்சோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் அந்த கம்பெனி க்ரோ ஆகுதோ அப்பப்பெல்லாம் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படியே ஏறுமான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா சில சமயம் ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட உண்மையான வேல்யூவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி சூப்பரா ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா மார்க்கெட்ல அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ரொம்ப பயங்கரமா பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிட்டு இருக்கும். இப்ப ஸ்டாக் பிரைஸ் இறங்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி இல்ல, இந்த கம்பெனில growth-ஏ நடக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சில கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஏறி இருக்காது, ரொம்பவும் இறங்கி இருக்காது. கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு வந்து இருந்திருக்கும். ஆனா அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏர்னிங்ஸ்ல க்ரோ ஆகிட்டே இருந்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த விஷயத்த மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா கவனிக்க தவறிடுறாங்க. அதாவது அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அதை பொறுத்து தான் ஒரு கம்பெனி வந்து க்ரோ ஆகுதா இல்லையா அப்படின்னே பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து எஸ்பெஷலி புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க வந்து டிசைடே பண்றாங்க. ஆனா அது வந்து ரொம்ப 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 ஒரு தப்பான அப்ரோச். ஒரு இன்வெஸ்டரா ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு கம்பெனி பிளஸ் அதுல growth பொட்டன்ஷியலும் இருக்கு. அந்த growthமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல, அந்த முக்கியமான குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ்ல இதுலலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏறல அப்படிங்கறத நினைச்சு நம்ம வந்து கவலைப்படவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னாலோ, இல்ல வந்து ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி இப்ப ரேட் இறங்கிருச்சுங்கிற காரணத்தினால இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ஒரு லாஸ்ல செல் பண்ணிட்டோம் அப்படின்னாலோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நம்மளால வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட்டே பண்ண முடியாது. ஏன்னா டெம்பரவரி பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். பட் ஸ்ட்ராங் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இவென்ச்சுவலி நமக்கு மார்க்கெட்ல ஏதாவது ஒரு டைம்ல ரிவார்ட் அப்படிங்கிறத கண்டிப்பா கொடுக்கும். முதல்ல இந்த விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது உண்மையாலே நடக்கிற ஒரு பிசினஸோட ஒரு ஓனர்ஷிப், அதாவது ஒரு பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப் தான் ஒரு ஸ்டாக் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஸ்டாக்ங்கிறது வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரியும் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் மாதிரியும், அந்த பேப்பருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அந்த மதிப்பு தான் ஏறுது இறங்குது அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டரா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் சேஞ்சஸ் மட்டும் நம்ம பார்க்க கூடாது, அந்த ஆக்சுவல் பிசினஸே நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அதாவது அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம வந்து வாங்க போறோம்
போறோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஒரு தெளிவான பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் நம்மளோட டிசிஷனையுமே பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா நம்மளால எடுக்க முடியும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது சில நேரங்கள்ல பொய்யா போறதுக்கும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அது எப்படி ப்ரோ முடியும்? இப்ப நீங்களே சொல்றீங்க ஒரு கம்பெனியோட growth வந்து ஸ்டாக் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ எப்படி அந்த ஸ்டாக் பிரைஸ் டேட்டா ஃபேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ஆக்சுவலா எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றாங்க. இப்ப இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் ஆக்சுவலா எப்படி வந்து கிரியேட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தையில ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட்ல இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிட்டர்மைனே பண்ணுது. இப்ப இந்த ஏபிசிங்கிற கம்பெனியோட ஒரு ஸ்டாக் வந்து ₹100 தான் வேல்யூ அப்படின்னு மார்க்கெட் நினைக்கிறாங்க. அதாவது மார்க்கெட்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் நினைக்கிறாங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட மதிப்பு ₹100 தான். ஏன்னா அந்த ரேட்டுக்கு தான் வாங்குறவங்களும் ரெடியா இருப்பாங்க. விக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா, ஓகே இந்த ரேட்டுக்கு தான் தயாரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு விற்பாங்க. இப்ப இந்த பிரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்ல நடக்கிற சேஞ்சஸ் தான் வேல்யூல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப எல்லா இன்வெஸ்டர்ஸும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நிறைய ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே அந்த தரோவா பிசினஸே ஃபுல்லா ஸ்டடி பண்ணி தான் இதுக்கு இந்த வேல்யூ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் செட் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்துமே ஒரு சில கம்பெனிலாம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப அதே ஏபிசிங்கிற கம்பெனியோட வேல்யூ இப்போதைக்கு ₹120 தான் வந்து மேக்ஸிமமே அதோட மதிப்பு இருக்கலாம். அதை விட ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த மார்க்கெட்ல ரொம்ப எந்தூசியாசமா இந்த ஸ்பெகுலேஷன் மைண்ட் செட்ல இருக்கிற பீப்புள்ஸ் உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரவுட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதோட ஆக்சுவல் வேல்யூவை விட ரொம்ப ஜாஸ்தியான ரேட்டுக்கு வந்து இப்போதைக்கு மார்க்கெட்ல அது வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. அதோட ஆக்சுவல் வேல்யூக்கு திரும்ப வர வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயிட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், என்னதான் ஒரு நல்ல ஸ்டாக்காவே இருந்தாலும் கரெக்டான பிரைஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா அதுல இருந்து எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. சரி ஓகே ப்ரோ, இந்த மாதிரி பிசினஸ் அனலைஸ் பண்றதெல்லாம் நமக்கு என்ன புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா இதுவுமே நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியில ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிளான உதாரணம் நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து ரொம்ப பயங்கரமா பசிக்குது, ஓகேங்களா? நம்ம வெளியில போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஏரியால நம்ம வீட்டை சுத்தி நமக்கு எங்கெங்கெல்லாம் ஹோட்டல் இருக்கு, அதுல என்னென்ன டிஷஸ் எல்லாம் கிடைக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுல நம்ம அனலைஸ் பண்ணி நமக்கு இப்ப இருக்கிற இதுக்கு எது வந்து செட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் போயிட்டு நம்ம சாப்பிடுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஹோட்டல்ல ட்ரை பண்றோம், அங்க ஃபுட் நல்லாவே இல்ல அப்படின்னா செகண்ட் டைம் அதை நம்ம வந்து ட்ரையே பண்ண மாட்டோம். நம்மளோட லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இருக்காது. இந்த மாதிரி நமக்கு எது வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம யோசிச்சு பார்த்து தான் டிசைட் பண்ணுவோம். ஆனா அதே மைண்ட் செட்டோட தான் நம்ம ஒரு கம்பெனியையுமே அனலைஸ் பண்ணணும். அந்த கம்பெனியோட ப்ராஃபிட், அசெட், ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பவரும் அசெட் வேல்யூவும் தான் ஒரு இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்குக்கு எவ்வளவு பே பண்ண தயாரா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணும். ஒரு கம்பெனியால பயங்கரமா ப்ராஃபிட் பண்ண முடியுது, அது மட்டும் இல்லாம அவங்களோட அசெட்ஸும் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து ரொம்ப வேல்யூபிள் ஆகுது அப்படின்னா அந்த பிசினஸுமே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வேல்யூபிள் ஆகும். முதல்ல நம்ம ஒரு ஸ்டாக் ட்ரேடர் மாதிரி யோசிக்கிறதுக்கு பதிலா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஓனர் மாதிரி பாத்தீங்கன்னா யோசிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஸ்டாக் ஏறுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இப்ப நான் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா இதை விட இந்த ஸ்டாக் வந்து இன்னும் வேல்யூபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படிதான் ஆக்சுவலா நம்ம வந்து கொஸ்டினே கேட்கணும். ஏன்னா இந்த கேள்விதான் லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக்கால எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அதோட பொட்டன்ஷியலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியப்படுத்தும். அசெட் வேல்யூனா என்ன, இதை வந்து ஒரு கம்பெனியோட புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒரு பர்சன் அவங்களோட வீடை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு லோன் வாங்கியிருக்காரு. அந்த வீட்டு மேல ஒரு 10 லட்ச ரூபாய் லோன் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப அந்த பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த லோன் அடைக்கிறதுக்காக அந்த வீட்டையே விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அவர் அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டாரு. இப்ப கடன் எல்லாம் செட்டில் பண்ணது போக அந்த பர்சன் கிட்ட மீதி கையில எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் இருக்கு. இததான் நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அசெட் வேல்யூ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கம்பெனி கிட்ட என்னென்ன அசெட்ஸ் எல்லாம் இருக்கு, எவ்வளவு வந்து டெப்ட் இருக்கு அப்படிங்கிற ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அசெட் வேல்யூல இருந்து டெப்ட் வேல்யூவா நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட் அசெட் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஒருவேளை அந்த கம்பெனில அசெட் வேல்யூவை விட டெப்ட் வேல்யூ தான் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி கிட்ட அசெட் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஒரு கம்பெனியோட வேல்யூ அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த கம்பெனி இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா முடிவாகிறது கிடையாது. ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியால எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத பொறுத்தும் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கான மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த அசெட் வேல்யூவை விட ஆக்சுவலா ஏர்னிங்ஸோட பவர் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. ஏன்னா அதுதான் வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்த் அப்படிங்கறத அந்த ஸ்டாக் மூலியமா கிரியேட் பண்ணும். இப்ப ரெண்டு பிசினஸோட
கம்பெனிஸோட அசெட்ஸ் வந்து சேமா இருக்கு அப்படின்னா கூட அந்த கம்பெனியோட வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கலாம். இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கம்பெனில ஒரு கம்பெனியால பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இன்னொரு கம்பெனியோட அதிகமா ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்கும். அதனால அந்த கம்பெனியோட வேல்யூவும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இதனாலதான் ஒரு இன்வெஸ்டரா நம்ம எப்பவுமே அந்த ஸ்டாக்கோட கரண்ட் அசெட்ஸையும் தெரிஞ்சுக்கணும், பிளஸ் ஃபியூச்சர் ஏர்னிங் பொட்டன்ஷியலையும் பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கும் ஒரு பர்சனும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டேபிளான ஜாப்ல இருக்காரு, ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான சேலரி அவருக்கு கிடைக்குது, பிளஸ் அவரோட இன்கம் growthம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கு அப்படின்னா அந்த பர்சன் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ க்ரோவிங் கம்பெனியா பாத்தீங்கன்னா வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாரு. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்லோ க்ரோவிங் கம்பெனில ஸ்டெபிலிட்டி, பிரெடிக்டபிலிட்டி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் பெரிய அளவுல ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத இந்த மாதிரியான ஸ்டாக்ல இருந்து நம்மளால பார்க்க முடியாது. இப்ப இதே இன்னொரு பக்கம் ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் ஹை லெவல்ல ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பாங்க. இதனால அவங்களோட சேலரியும் பாத்தீங்கன்னா வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப இந்த பர்சன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டால்வார்ட் கம்பெனி மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களால கண்டினியூஸா பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா க்ரோ ஆகவும் முடியும். அதுக்கேத்த மாதிரி இன்கமும் பாத்தீங்கன்னா அவங்களால ஜெனரேட் பண்ண முடியும். சோ ஒரு பயங்கரமான growthக்கு பதிலா ஒரு ஸ்டெடி லாங் டேர்ம் ப்ராக்ரஸ பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இருந்து நம்மளால எதிர்பார்க்க முடியும். இப்ப நம்ம சைக்கிளிக்கல் கம்பெனிஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா சீசன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. சோ அந்த சர்டைன் பீரியட்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவங்களால நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் அந்த சீசன் வர வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஏர்ன் பண்ணதை வச்சோ இல்ல அந்த சீசன் முடிஞ்சு இருக்கிற டைம்ல வர லோ இன்கம் வச்சோ தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க லைஃபே லீட் பண்ண முடியும். சைக்கிளிக்கல் கம்பெனிஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். சில ப்ரொஃபஷன்லாம் ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு சைக்கிளிக்கா இருக்கிற மாதிரி தெரியும், பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் க்ரோவரா மாறுறதுக்கும் வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும். சோ இதுல இருந்து ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியல் மாறும்போது அந்த கம்பெனியோட கேட்டகரியும் எப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அசெட் பிளே கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனில நம்ம அவங்களோட ஏர்னிங்ஸ் growth பொட்டன்ஷியலுக்கு பதிலா அந்த கம்பெனி கிட்ட எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனிஸை நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம். அண்ட் டர்ன் அரவுண்ட் கேட்டகரியில இப்ப அந்த பிசினஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட காசை வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியும், அதுக்கான எபிலிட்டி அந்த பிசினஸ் கிட்ட இருக்கு அப்படின்னா அப்ப அந்த கம்பெனிஸ் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த டர்ன் அரவுண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அந்த பிசினஸால திரும்ப ப்ராஃபிட்டபிளா மாறுறதுக்கான பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம அவங்களோட வேல்யூவே பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணுவோம். ஃபாஸ்ட் க்ரோவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இருக்கும். ஏன்னா ஷார்ட் பீரியட்ல இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பல மடங்கு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இந்த மாதிரியான மோஸ்ட் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா அளவுல ரொம்பவே சின்னதா தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்க பிசினஸ் வந்து டெவலப் ஆக அவங்களோட ஏர்னிங்ஸும் அதிகமாகும். இது நமக்கு அமௌண்டா பார்க்கும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா நம்ம அதை பெர்சன்டேஜா கால்குலேட் பண்ணும்போது அது பல மடங்கு growth இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா காட்டும். ஆனா ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இந்த பிசினஸ்ல ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு சில ஃபாஸ்ட் க்ரோவர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள், அதாவது ஒரு சில மாசமோ இல்ல ஒரு சில வருஷமோ பாத்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகுற மாதிரி ஆகிட்டு ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருவாங்க. அண்ட் அது வரைக்கும் அவங்க அச்சீவ் பண்ண அதே growth கண்டினியூஸா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் கம்பெனிக்குமே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுல ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். சோ ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியலை நம்ம எவாலுவேட் பண்ண போறோம் அப்படின்னா அதுல இந்த கம்பெனியோட கேட்டகரியும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா அதை பொறுத்துதான் அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஒரு ஃபாஸ்டா க்ரோ ஆகக்கூடிய ஒரு கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களோட கரண்ட் ப்ராஃபிட்ட பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு கிடையாது. ஃபியூச்சர்ல அவங்களோட ஏர்னிங்ஸை பார்த்து தான் நம்ம ஆக்சுவலா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். சோ நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா ஃபியூச்சர்ல இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸோட growth அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுமோ அதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த கம்பெனில இருந்து எதிர்பார்ப்போம். ஜெனரலாவே இந்த ஃபாஸ்ட் க்ரோவர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தியாவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே அந்த கம்பெனியோட கரண்ட் ஏர்னிங்ஸ் தான். பட் ஆனா ஒருவேளை அந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகும். இதனால அந்த ஸ்டாக்ல இருந்து ரிட்டர்ன்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பல மடங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா
வழக்கமாவே இன்வெஸ்டர்ஸ் வந்து தயாரா தான் இருப்பாங்க. அதுலயும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அதிக விலை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனியை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். புதுசா ஒரு பர்சன் வந்து இப்ப டைரக்டரா பாத்தீங்கன்னா சினி ஃபீல்டுக்குள்ள வராரு. அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை டைரக்ட் பண்றதுக்கே அவர் வந்து ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்காரு. நூத்துக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கதை சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா அவரோட படத்தை அவர் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கறது அவருக்கு கிடைக்குது. அந்த படம் ரொம்ப சூப்பராவே இருக்கு. அதுல இருந்து அந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இப்ப இந்த சக்சஸ பார்த்து அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அவரோட 2வது படத்துக்கு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஈஸியா கிடைச்சிடுறாங்க. இப்ப இந்த 2வது படம் இன்னும் பயங்கரமா சக்சஸ் ஆகுது. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறப்போ இப்ப 3வது படத்துல ப்ரொடியூசர்ஸ் அவரை தேடி வருவாங்க. நான் வந்து உங்களோட படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன். நீங்க என்னோட பேனர்ல பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளத்தை விட பல மடங்கு பாத்தீங்கன்னா அவர் அடுத்தடுத்து டைரக்ட் பண்ற படத்துக்கு வாங்குவாரு. அதுக்கப்புறம் அவரே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் ஆவாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆவாரு. இந்த மாதிரி அவரோட லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனியும். ஆனா இது எல்லாருக்கும் நடந்துருமா? அதாவது இது வந்து எல்லா கம்பெனிக்கும் இதே மாதிரிதான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அது இந்த ஏர்னிங்ஸ் growthக்கும் ஸ்டாக் பிரைஸுக்கும் இடையில இருக்கிறதா. என்னதான் மார்க்கெட் சென்டிமெண்டால ஏர்னிங்ஸை விட்டு கொஞ்சம் டெம்பரவரியா இந்த ஸ்டாக் பிரைஸ் அப்படிங்கிறது விலகி போனாலும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்க லாங் ரன்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் growthக்கு ஏத்த மாதிரியே கிட்டத்தட்ட அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸும் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஏன்னா ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எமோஷன் அண்ட் ஸ்பெகுலேஷனால பாத்தீங்கன்னா நடக்கிறது. ஆனா லாங் டேர்ம் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியால என்ன முடியும் அப்படிங்கறத பொறுத்து தான் பாத்தீங்கன்னா இருக்கும். எக்கனாமிக் நியூஸஸ், மார்க்கெட் ப்ரெடிக்ஷன், இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட் இது எல்லாமே அந்த ஸ்டாக்கை டெம்பரவரியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஏர்னிங்ஸ் தான் அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் டைரக்ஷன் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ என்ன அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ற ஒரு அல்டிமேட் ஃபேக்டர் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சோ ஒரு இன்வெஸ்டரா நம்ம ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ஹிஸ்டரி அண்ட் அதோட ஸ்டாக் பிரைஸ் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்த்தர் நமக்கு சஜஸ்ட் பண்றாரு. ஏன்னா நிறைய சக்சஸ்ஃபுல் கம்பெனில சஸ்டைன்டு ஏர்னிங்ஸ் growth இருக்கிறதுனால தான் அவங்களோட ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா சஸ்டைன்டா வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி இருந்திருக்கும். ஏன்னா நிறைய சக்சஸ்ஃபுல் கம்பெனில எந்த அளவுக்கு அந்த கம்பெனி ஏர்னிங்ஸ் growthல சஸ்டைன்டா இருந்திருக்காங்களோ அதே விஷயம் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட growthலயுமே பாத்தீங்கன்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். ஒரு லாங் பீரியட்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட ஏர்னிங் ஸ்டாக் பிரைஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகி இருந்திருக்கும். என்னதான் வந்து ரிசெஷன் இருந்தாலும் சரி, இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் சரி, கமாடிட்டியோட பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆனாலும் சரி, அதே மாதிரி அவங்களோட ஏர்னிங்ஸோட growth வந்து கன்சிஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டாக் பிரைஸுமே ஃபாலோ பண்ணும். ஒருவேளை ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டேபிளா இல்ல அது டிக்ளைன் ஆகுது அப்படின்னா உடனே அந்த ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா வாலடைல் ஆகிரும், இல்ல அப்படின்னா ஃபால் ஆகிரும். டெம்பரவரியா மார்க்கெட்ல கிரியேட் ஆகிற ஆப்டிமிசம் அதாவது அதீத நம்பிக்கை காரணமா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸை விட பாத்தீங்கன்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் இருந்தாலும் அந்த ஹை வேல்யூவேஷனை அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆக்சுவல் வேல்யூக்கு பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிரும். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த ஏர்னிங்ஸ் growthயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலரா மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா சடனா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அண்ட் அதுவுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட growthக்கு பெருசா நல்லதா படல அப்படின்னா இந்த ஏர்னிங்ஸோட சேஞ்சஸை வச்சே ஒரு ஏர்லி வார்னிங் மாதிரி அதை வந்து நம்மளால முன்கூட்டியே பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சம்டைம்ஸ் இந்த குவார்டர்லி ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் எல்லாம் முன்ன இருந்ததை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலோ இல்ல எதிர்பார்த்த லெவலை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலோ இமீடியட்டா அந்த ஸ்டாக் வந்து அன்னைக்கு டேலயே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபால் ஆகும், இல்ல அந்த வாரத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபால் அப்படிங்கிறது ஆகும். அதை மட்டுமே வச்சு இந்த ஸ்டாக்கை இதுக்கு மேல ஹோல்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண வேணாம். ஆக்சுவலா இந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஏர்னிங்ஸ் வந்து ஏன் வந்து இப்போ வந்து ஃபால் ஆகிருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு, திரும்ப பழையபடி உங்களால பிசினஸ் பண்ண முடியுமா, ஏர்னிங்ஸ் வந்து grow ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து டிசைடே பண்ணணும். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கம்பெனி கூட பாத்தீங்கன்னா அப்பப்ப வந்து ஓவர் பிரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் மார்க்கெட்ல இருக்கிற எந்தூசியாசம்னால இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனியோட பிரைஸ அதோட ஆக்சுவல் வேல்யூவை விட வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி புஷ் பண்ணிடுவாங்க.
இன்வெஸ்ட்மெண்ட்ல லாங் டர்ம் சக்சஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸா அவங்களோட ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ற ஒரு பிசினஸா நம்ம சொந்தமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா தான் பாத்தீங்கன்னா வருமே தவிர எக்கனாமிக் சைக்கிள்ஸை ப்ரெடிக்ட் பண்றதுனாலயோ இல்ல ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்றதுனாலே பாத்தீங்கன்னா வர்றது கிடையாது. ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் பிளஸ் அதோட earnings growth இது ரெண்டுமே எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருந்திருக்கு அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்த்தர் வந்து ரெண்டு கம்பெனியோட சார்ட்ஸை பாத்தீங்கன்னா புக்ல இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. ஒன்னு மேரியாட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா த லிமிடெட். இந்த ரெண்டு கம்பெனிலயுமே அவங்களோட earnings growth அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா சஸ்டைன்டா இருந்திருக்கு. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியே ஸ்டாக் பிரைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம earnings எப்பெல்லாம் வீக்கா இருந்திருக்கோ அப்பெல்லாம் இந்த ஸ்டாக்கும் வீக் ஆகிறதையும் நம்மளால பார்க்க முடியும். சில சமயம் ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் பிரைஸ்டா இருக்கும், பட் சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கும். சோ ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷனை சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் ட்ரெண்ட அவங்களோட earnings ட்ரெண்டோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஸ்டாக் பிரைஸ் வந்து அவங்களோட earnings growth விட அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை வச்சு ஈஸியா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவங்களோட earnings growth விட ஸ்டாக் பிரைஸ் வந்து அதுக்கு கீழே தான் இருக்கு இல்ல ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதை வச்சு இந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூட்ல இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனில மேபி அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா போறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கலாம். அண்ட் ஜென்ரலாவே ரொம்ப ஓவர் பிரைஸ்டா இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இந்த மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நார்மலா நடக்கிற ஒரு விஷயம். ஓவராலா நம்ம மார்க்கெட்ல பாக்குறப்போ இந்த மாதிரியான ஓவர் பிரைஸ்டு ஸ்டாக்ஸோட ஃபால் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா அக்ரெசிவா நடக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த பிரைஸ் அந்த கம்பெனியோட earnings சப்போர்ட் பண்ணாதது தான் த ஃபேமஸ் PE ரேஷியோ. PE ரேஷியோ அப்படிங்கறத பிரைஸ் டு earnings ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூவேஷன் டூல் அப்படின்னா இந்த PE ரேஷியோவை தான் சொல்லணும். ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸுக்கும் அந்த கம்பெனியோட earningsுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத இந்த PE ரேஷியோ மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த PE ரேஷியோவை வச்சே ஒரு ஸ்டாக் வந்து இப்போ ஓவர் பிரைஸ்டா இருக்கா இல்ல வந்து கரெக்டான வேல்யூல தான் இருக்கா இல்ல வந்து அண்டர் வேல்யூடா இருக்கா அப்படிங்கறதையும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிரைஸ் டு earnings ரேஷியோவை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு அந்த ஸ்டாக்கோட earnings per share அப்படிங்கிற வேல்யூ நமக்கு தெரியணும். நிறைய பேர் இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, பட் ஆனா ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த கம்பெனில இருக்கிற டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற கவுண்ட் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்ப அந்த கம்பெனி மொத்தமா எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எடுத்துக்கலாம். இப்ப இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை அந்த கம்பெனில இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் ஷேருக்கு அப்படியே நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி எவ்வளவு earn பண்றாங்க அப்படிங்கிற அந்த அமௌண்ட் ஆக்சுவலா நமக்கு கிடைக்கும். இததான் earnings per share அதாவது EPS அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அதாவது இப்ப கரண்டா மார்க்கெட்ல அந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு ரேட்டுக்கு ட்ரேட் ஆகுதோ அந்த வேல்யூ டிவைடட் பை இந்த earnings per share போட்டோம் அப்படின்னா பிரைஸ் டு earnings ரேஷியோ அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். இப்ப இந்த வர நம்பர்ஸை வச்சு அந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த PE ரேஷியோவை வச்சு இப்ப அந்த கம்பெனி earn பண்ற அமௌண்ட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அளவுக்கு அந்த கம்பெனி வந்து earn பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கும் அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப வந்து PE ரேஷியோ வந்து ஒரு 10 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்ப இந்த கம்பெனி earn பண்ற அமௌண்ட்டை வச்சு நம்ம அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அளவுக்கு அவங்க earn பண்றதுக்கு 10 வருஷம் தேவைப்படும் அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப இந்த PE வேல்யூவை வச்சு வேற என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த வேல்யூ வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனியோட earnings பொறுத்து அந்த கம்பெனிக்கு ரொம்ப கம்மியான ரேட் கொடுத்துதான் வாங்குறதுக்கு இப்ப தயாரா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதே PE ரேஷியோ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட earnings பொறுத்து அந்த கம்பெனியோட ஷேருக்கு அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கும் இப்ப தயாரா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த PE ரேஷியோவை நம்ம தனியா எல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா சில சமயம் கம்பெனிஸ் ரிப்போர்ட் பண்ற earnings அப்படிங்கிறது டெம்பரவரியா ரிடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் அக்கௌண்டிங்ல அவங்க பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு லாஸ் காரணமா பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகலாம். அண்ட் இதனால PE ரேஷியோவும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அண்ட் இதனால கூட PE ரேஷியோ அதிகமாகிறதுக்கோ இல்ல மிஸ்லீட் பண்றதுக்கோ பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அதனால வெறும் PE ரேஷியோ மட்டும் வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. PE ரேஷியோ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த கம்பெனி எவ்வளவு earn பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து மட்டும் இல்லாம ஃபியூச்சர்லயும் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து earn பண்ணுவாங்க, அந்த growth வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து அதிக ரேட் கூட கொடுத்து அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கறத அது காட்டுது. இப்ப PE ரேஷியோ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட இப்ப இருக்கிற earningsை வச்சே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனி ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹை PE ஸ்டாக்ஸ் ஒரு இன்வெஸ்டர் வாங்குறாரு அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth பொட்டன்ஷியல்
பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அப்படி இன்வெஸ்ட் பண்ற பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் நாளைக்கு எந்த கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது, அடுத்து எது வந்து ஒரு பிக் வினரா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்து தான் கம்பெனிஸ்ல இன்வெஸ்டே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த PE ரேஷியோ அப்படிங்கிறது எல்லா கம்பெனிக்கும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு வைட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அந்த வேல்யூவை வச்சு மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கம்பெனில ஸ்ட்ராங்கான growth பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா அவங்களோட வேல்யூவேஷன் ஜாஸ்தி இருக்கும். இதே ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப வீக்கா இருக்குனாலோ இல்ல வந்து ரொம்ப அன்சர்டைனா இருக்கு அப்படின்னாலோ அவங்களோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது லோவா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த அந்த 6 கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸ்லயுமே அவங்களோட PE ரேஷியோவும் பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரியே டிஃபரெண்டா இருக்கும். ஸ்லோ க்ரோவரோட PE ரேஷியோ கம்மியா இருக்கும். ஸ்டால்வார்ட் கேட்டகரிக்கு ஒரு மீடியம் லெவல்ல இருக்கும். அண்ட் ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த PE ரேஷியோ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் இந்த PE ரேஷியோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து இப்போ ஒரு லோ PE ரேஷியோல இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் அது வந்து ஒரு பார்கெனிங் ஸ்டாக் அப்படின்னு ஆகிறது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து லோ PE ரேஷியோட இருக்கு அப்படின்னா மேபி அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth அப்படிங்கிறது ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால கூட பாத்தீங்கன்னா அந்த லோ வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்கலாம். PE ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் சேம் கேட்டகரி ஆஃப் பிசினஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கு தான் நம்ம PE ரேஷியோஸை கம்பேர் பண்ணணும். இப்ப ஸ்லோவா க்ரோ ஆகுற ஒரு கெமிக்கல் கம்பெனியோட PE ரேஷியோவை ஃபாஸ்டா க்ரோ ஆகுற ஒரு ரீட்டைல் கம்பெனியோட PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது தப்பான ஒரு டேட்டா தான் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். என்னதான் PE ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேல்யூவேஷன் டூலாவே இருந்தாலும் அதை மட்டுமே வச்சு நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனையும் எடுக்க கூடாது. சோ நம்மளோட கம்ப்ளீட் அனாலிசிஸ்ல அது ஜஸ்ட் ஒரு பார்ட் மட்டும் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேம் கேட்டகரி ஆஃப் கம்பெனிஸோட PE ரேஷியோவை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அண்ட் அதோட சேர்த்து இப்ப நான் வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனியோட PE ரேஷியோ பாக்குறேன் அப்படின்னா ஆவரேஜா கெமிக்கல் கம்பெனியோட PE ரேஷியோ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற அந்த வேல்யூவோட அந்த பர்டிகுலர் கம்பெனியோட வேல்யூயும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்படி பார்த்தா கூட நம்மளுக்கு அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து இப்ப பிரீமியமா இருக்கா இல்ல ஃபேர் வேல்யூல தான் இருக்கா இல்ல ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்குதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப கெமிக்கல் கம்பெனியை கொண்டு போயிட்டு நம்ம வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரியோட நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜை விட ஒரு லோ PEல ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா மேபி அந்த ஸ்டாக்ல ஒரு பார்கெனிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். அண்ட் அகைன் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபண்டமெண்டல் வீக்கா இருக்கிறதுனால கூட PE ரேஷியோ வந்து லோவா இருக்கலாம். ஒரு கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் PE ரேஷியோவை வச்சு நம்மளால நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த PE ரேஷியோட ட்ரெண்டை வச்சு கூட இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுதா இல்ல இன்னும் ரொம்பவே சீப் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அந்த இண்டஸ்ட்ரியிலயும் நம்ம அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அண்ட் அந்த கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷனையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணணும். ஜஸ்ட் வெறும் அந்த கம்பெனியோட கரண்ட் PE ரேஷியோ மட்டும் பார்த்து எந்த விதமான முடிவையும் நம்ம எடுக்க கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியோட நார்மல் வேல்யூவேஷன் ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலியமா அந்த கம்பெனிக்கு நம்ம வந்து ஒரு ஹை வேல்யூலயோ இல்ல வந்து ஓவர் பே பண்ணியோ அந்த ஸ்டாக்கை வாங்குறத நம்மளால பாத்தீங்கன்னா தவிர்த்திட முடியும். சோ இதுக்காக நமக்கு வந்து ஏகப்பட்ட ரிசோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய ஃபைனான்சியல் டேட்டாஸ் இருக்கு. சோ அதெல்லாத்தையுமே டீடைல்டா நம்ம ஸ்டடி பண்றப்போ ஒரு தெளிவான டிசிஷன் அப்படிங்கறத நம்மளால எடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஹை PE ரேஷியோவோட இருக்கிற ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்றதே நல்லதுதான். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஹை PE ரேஷியோ இருக்கு அப்படின்னா ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் அந்த கம்பெனி மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னதான் அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியாவே இருந்தா கூட மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இப்ப பண்றதை விட அவங்க பல மடங்கு பிசினஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பிளஸ் வந்து இப்ப அவங்களோட ஏர்னிங்ஸ் growth விட அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் வந்து பல மடங்கு பாத்தீங்கன்னா அதிகமா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனில நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆகிறது. ஏன்னா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா பிசினஸ் பண்ற கம்பெனில கூட ஒரு ஹை வேல்யூ கொடுத்து நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மோசமா தான் போகும். ஏன்னா ஜென்ரலாவே இந்த மாதிரியான ஹை PE ரேஷியோட இருக்கிற கம்பெனிஸ்ல பயங்கரமான growth இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அந்த growth வந்து கொஞ்சம் அடி வாங்குச்சு அப்படின்னா கூட ஸ்டாக் பிரைஸ் வந்து படு பயங்கரமா வந்து ஃபால் ஆகும். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ஆக்சுவல் வேல்யூவை விடவும் பாத்தீங்கன்னா கம்மியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ இந்த வேல்யூவேஷனுக்கு அந்த கம்பெனி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதுதான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு சென்டிமெண்ட், இப்ப இருக்கிறது ஒரு சென்டிமெண்ட், அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப அந்த ஆப்டிமிசம் அப்படிங்கிறது அதிகமாக வேல்யூவேஷனும் பாத்தீங்கன்னா அந்த பீக்குக்கு போகும், ரொம்ப அதிகமாகும். ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்க இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஃபால் ஆகி பெசிமிசம் ஸ்டேட்டுக்கு வந்துருவாங்க.
அதாவது பயம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஏதுனே யோசிக்காம பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால சம்டைம்ஸ் வந்து லோ வேல்யூவேஷனுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம மெக்டானல்ட்ஸே எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் இந்த கம்பெனில இருந்து கூட பாத்தீங்கன்னா புவரான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்கலாம் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனதுனால மெக்டானல்ட்ஸ் வந்து ஒரு மோசமான கம்பெனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னதான் ஒரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ் ஆனாலும் அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட பிசினஸ் வந்து grow பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் இன்வெஸ்டர்ஸ் ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணமே அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணதுதான். அண்ட் இந்த மாதிரி ஹை பி ரேஷியோ ஒரு கம்பெனிக்கு இருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனி மேல எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க, எந்த அளவுக்கு ஸ்பெகுலேட்டிவா இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரியான கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது பெரிய ரிஸ்க்ல கொண்டு போய் விடலாம். இன்வெஸ்டர்ஸை ஈஸியா ரெண்டு கேட்டகரியா பிரிச்சலாம். ஒரு பக்கம் ஒரு வண்டர்ஃபுல்லான பிசினஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இன்னொரு பக்கம் அதே பிசினஸ் ஒரு ரீசனபிள் பிரைஸுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி ஒரு கரெக்டான கம்பெனியா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆனா அதே அளவுக்கு முக்கியம் அந்த கம்பெனியை ஒரு கரெக்டான பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்கணும். சோ இதுல இருந்து ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த கோர் மெசேஜ பாத்தீங்கன்னா ஆர்த்தர் நமக்கு சொல்றாரு. ஒரு ஓவர் பிரைஸ்டா இருக்கிற ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து போரான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் தான் ஜெனரேட் ஆகும். ஈவன் தோ அந்த கம்பெனி வந்து சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கூட. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே அந்த கம்பெனியோட ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போதே பல மடங்கு அதிகமான வேல்யூ கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணதுனால இப்போ அந்த வேல்யூவை மேட்ச் பண்ற அளவுக்கு அந்த பிசினஸ் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணா கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த வேல்யூக்கு அந்த பிசினஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நான் இதை விட கொஞ்சம் லோ வேல்யூல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ஸ்டாக் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேல்யூக்கு போகுமோ அந்த வேல்யூக்கு இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி நம்மளால அதுல இருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க முடியும்? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஆர்த்தர் வந்து இடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை சொல்றாரு. என்னதான் இந்த கம்பெனி வந்து சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணாலுமே இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமா பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆச்சு. இதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஸ்டாக்கு ரொம்ப ஹை வேல்யூ கொடுத்து இன்வெஸ்டர்ஸ் அதை வாங்கினதுதான். சோ வேல்யூவேஷனை விட அந்த பிசினஸோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கம்பெனிக்கு அவங்களோட ஹை growth ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். சோ அதனால ஒரு லார்ஜ் கம்பெனிக்கு ஒரு ஹை பி ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்குலாம் அந்த கம்பெனியால பெருசா க்ரோ ஆக முடியாது. இல்ல அப்படி க்ரோ ஆகணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் அந்த பி ரேஷியோவே பாத்தீங்கன்னா ஒரு அன்ரியலிஸ்டிக்கான வேல்யூவா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ்க்கு கூட மார்க்கெட்டோட எந்தூசியாசம் காரணமா இந்த பி ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ஹையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே விஷயம் தான் போலராய்டு அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கும் பாத்தீங்கன்னா நடந்துச்சு. என்னதான் இந்த கம்பெனி 32 வருஷமா வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூல 89% 18 மாசத்துல பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணாங்க. 1973ல $143 செல் ஆகிட்டு இருந்த பிரைஸ் அதுல இருந்து குறைஞ்சு $14.125 பாத்தீங்கன்னா 1974ல செல் ஆச்சு. அப்புறம் அங்க இருந்து 1978ல $60 பவுன்ஸ் பேக் ஆகிட்டு திரும்ப 1981ல $19 பாத்தீங்கன்னா ஃபால் ஆகிருச்சு. சோ மார்க்கெட்டோட ஆல் டைம் ஹைல இருந்தப்ப இந்த போலராய்டோட பி ரேஷியோ பாத்தீங்கன்னா 50 இருந்திருக்கு. அந்த டைம்ல அந்த எந்தூசியாசம்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SX70 அப்படிங்கிற அவங்களோட ஒரு புது கேமராவோட சேல்ஸ் தான். ஆனா கேமராவோட ரேட்டும் அதோட பிலிமோட ரேட்டும் ரொம்ப ஓவர் பிரைஸ்டா இருந்ததுனால அவங்களோட பிசினஸ் ஆபரேஷன்ல ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. உடனே மக்களுக்கு அந்த பிசினஸ் மேல இருந்த இன்ட்ரெஸ்டும் பாத்தீங்கன்னா போச்சு. திரும்ப இந்த XX70 வந்து சக்சீட் ஆனப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இந்த பிசினஸ் மேல வந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த போலரைட் கம்பெனி அமெரிக்கால இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் 4 கேமராவை செல் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்ல அந்த கம்பெனி மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை அவங்களால பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லே பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹையா போச்சு அந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம ஒரு கம்பெனி மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம்னா எந்த அடிப்படையில நம்ம வைக்கிறோம் அப்படிங்கறத மெயினா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு growth பார்த்துதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அந்த growth அடையிறதுக்கு அந்த கம்பெனி என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்ன்றத பார்க்கணும். இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் அமெரிக்கால இருக்கிற எல்லா ஃபேமிலிலயுமே வந்து கேமரா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே வச்சிருந்தாலும் 4 கேமரா வச்சு அவங்க என்ன போட்டோ ஸ்டுடியோவா எடுக்க போறாங்க? அப்ப பாத்துக்கோங்க இன்வெஸ்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத. இதனாலதான் ரியாலிட்டி தெரியறப்போ, அதாவது இந்த ரியாலிட்டி மார்க்கெட்ல ரியலைஸ் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்டாக் வந்து கொலாப்ஸ் ஆகுற அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபால் ஆகுது. பட் ஸ்டில் அந்த கம்பெனி என்னமோ மேபி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். இந்த PE
ஆஃப் த மார்க்கெட். ஆக்சுவலா கம்பெனிஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த PE ரேஷியோ அப்படிங்கிறது இருக்காது. ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த PE ரேஷியோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டரும் கூட. மார்க்கெட் வந்து இப்போ மார்க்கெட்டோட ஓவரால் வேல்யூவேஷன் வந்து ஓவர் வேல்யூடா இருக்கா இல்ல அண்டர் வேல்யூடா இருக்கா இல்ல ஃபேர் வேல்யூல தான் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப மார்க்கெட்டோட PE ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அதோட ஆக்சுவல் வேல்யூவை விட ஹை வேல்யூக்கு வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இதனால ஓவரால் மார்க்கெட்லயே ஒரு கரெக்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏர்னிங்ஸோட growth-ஏ இல்லாம PE ரேஷியோ ஸ்டடியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து வழக்கத்தை விட ரொம்ப அதிகமான வேல்யூக்கு ஸ்டாக்ஸை கண்டினியூஸா வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுல பெரிய ஆபத்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதுமே மார்க்கெட்டோட வேல்யூவேஷனை பாத்தீங்கன்னா பாதிக்கும். இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ஹை வேல்யூ கொடுத்து ஒரு கம்பெனியை பை பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து தயாரா இருப்பாங்க. ஏன்னா பிக்ஸ்டு இன்கம் விட ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கிற டைம்ல. அண்ட் புல் மார்க்கெட் கண்டிஷனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஆப்டிமிசமா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிரியேட் பண்ணும். அண்ட் அதனால கூட பாத்தீங்கன்னா இன்னும் PE ரேஷியோ அப்படிங்கறது அதிகமாகலாம். அண்ட் அந்த பீரியட்ல ஸ்லோவா க்ரோ ஆகுற ஒரு கம்பெனி கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனி மாதிரி இருக்கும். அதாவது அதோட ஸ்டாக் பிரைஸ் சேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனில நடக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நடக்கும். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஆப்டிமிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் கம்பெனி மட்டும் இல்லாம ஓவரால் மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அகைன் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் சேஞ்சஸ்ல ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான். சோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட ஓவரால் PE ரேஷியோவை நம்ம செக் பண்றதன் மூலியமா நம்மளால ஜாக்கிரதையா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் அதாவது கரண்ட் ஏர்னிங்ஸ் இல்ல ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் ஒரு ஸ்டாக்கோட லாங் டேர்ம் வேல்யூவை டிட்டர்மைன் பண்ற முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் தான். ஆக்சுவலா கரண்ட் ஏர்னிங்கை வச்சு இன்னைக்கு அந்த பிரைஸோட வேல்யூ வந்து நியாயமா இருக்கா ஃபேர் வேல்யூல தான் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பட் ஆனா ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் growth-ஐ வச்சுதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு இன்வெஸ்டரால எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா எந்த ஒரு இன்வெஸ்டராலையுமே ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை துல்லியமா பாத்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் நம்மளோட இலக்கு அதை பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து ஃபார்காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல இருக்கக்கூடாது. இருக்கிற பிசினஸ் கண்டிஷன் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு அந்த growth எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அப்படிங்கறத நம்மளால எடுக்க முடியும். ஸ்டாக்கோட ஷார்ட் டேர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபபிலி மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருக்கும். சோ ஒரு இன்வெஸ்டரா இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ரியாக்ஷன் எல்லாம் பார்த்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. அதுக்கு பதிலா லாங் டேர்ம்ல அந்த கம்பெனியால நல்லா க்ரோ ஆக முடியுமா அதோட ஏர்னிங்ஸை வந்து growth பண்ண முடியுமா அப்படிங்கறதுல தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அகைன் அதை ப்ரிடிக்ட் பண்றதை விட அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அந்த ஏர்னிங்ஸை க்ரோ பண்றதுக்கு என்ன பண்றாங்க என்ன பிளான்ல இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்பெகுலேட்டிவான ஃபார்காஸ்ட்டை விட இந்த மாதிரியான நம்பகத்தன்மையான growth strategy அப்படிங்கிறது ரொம்பவே வேல்யூபிளா தான் இருக்கும். ஒரு கம்பெனி அவங்களோட ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அடிப்படையில அதுக்கு ஒரு 5 வழி இருக்கு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. நம்பர் 1 அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை குறைச்சு அவங்களோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது இன்னும் ஆக்கப்பூர்வமா பாத்தீங்கன்னா அவங்க செயல்படலாம். ரெண்டாவது அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸோட பிரைஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். மூணாவது அவங்க பிசினஸ் ஒரு புது ரீஜனுக்கோ இல்ல ஒரு புது மார்க்கெட்லயோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நாலாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற மார்க்கெட்லயே அவங்களோட சேல்ஸை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி அவங்களோட அண்டர் பெர்ஃபார்மிங் பிசினஸை ஒன்னு க்ளோஸ் பண்ணியோ இல்ல செல் பண்ணியோ இல்ல ரீஸ்ட்ரக்சர் பண்ணியோ அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சோ ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் சக்சஸ் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்த இந்த 5 வழியில அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னையாவது அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களோட ஏர்னிங்ஸ் growth-ஐ வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்க முடியும். சோ ஒரு இன்வெஸ்டரா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இதுல எல்லாம் எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பப்ளிக்கு அந்த கம்பெனிஸ் வந்து ஷேர் பண்ணியே ஆகணும். நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கவலையப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட 11th சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.